கும்பம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்ப்போம். இந்த கும்பராசிக்கு கடுமையான மன அழுத்தம், தனிமை, தீர்வுகள் எப்போது? குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, இதற்கெல்லாம் தீர்வு எப்போ? இந்த தனிமை மாறுமா? பணப்பிரச்சனை தீருமா? கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற கேள்விகளோடு தான் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த 3-4 ஆண்டுகளாகவே இப்படி இருந்துட்டு இருக்கு. ஜென்மத்துல, அதாவது ராசியில ராகு, 7ஆம் இடத்துல கேது, தலை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருணாகத்தால கடுமையான மன அழுத்தம், திக்கு தெரியாத காட்டில் கண்ணாமூச்சி விளையாட்டில் நீ தேட நான் பிரிவதும் நான் தேட நீ பிரிவதும், இந்த மாதிரி ஒரு கவிதை வரிகள் போல வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. கடந்த வருஷமே 2025ல தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஒரே குடும்பத்தில் இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் அல்லது கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட உறவுகளால பிரச்சனை, 3வது நபருடைய தலையீட்டால பிரச்சனை, தாயார் வகையில பிரச்சனைகள் அல்லது தாயாருக்கே உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, இந்த மாதிரி வாழ்க்கை என்பது போராட்ட களமா இருக்கு. இந்த காலம் மாறுமா? இதற்கு தீர்வு எப்போது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம முக்கியமா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஜூலை மாதத்தில் கும்பராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன். முதல் 16 நாள் முன்கோபம், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். அவசரப்பட்டு நீங்க வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல சில எதிர்ப்பாளினருடைய அப்ரோச்சஸ், எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் நிறையவே வரும். 7 குடியவன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கசப்புக்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இல்லத்தில் திருமண பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை, உச்ச குரு 6ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்குது. அதனால பாத சனியோட பாதிப்பு பெருசா இல்லை. இருந்தாலும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. பணம் வரும், சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருப்பீங்க. அதாவது கடந்த காலத்துல பணமே இல்லை, கடன் வாங்கி செலவு பண்ண சூழ்நிலை மாறி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அல்லது இருக்கிற வேலையிலேயே கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைச்சி உங்களுக்கு கடனை வாங்காம செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த குரு 6ஆம் இடத்துக்கு வந்ததுனால ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஜூன் மாசமே சொல்லியிருக்கிறேன், ஜூலை மாதத்திலையும் அந்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் இடமாற்றம் ஏற்படாதவர்களுக்கு சொல்றேன். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் இப்பதான் ஃப்ரெஷர்ஸா முடிச்சுட்டு வரீங்கன்னாக்க நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் ஆல்ரெடி வேலையில விட்டுட்டேன், வேலை இல்லாம இருக்கிறேன், நீண்ட நாளா வேலை தேடிட்டு இருக்கிறேன்றவங்களுக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை பிரச்சனைக்கு தீர்வுகள் எப்போது? இதுல குறிப்பா 2 வகையா சொல்லலாம். நிரந்தரமா பிரிஞ்சிட்டவங்க வழக்குகள்ல இருப்பீங்க, அல்லது நீண்ட காலமா பிரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு, வழக்குகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இந்த குரு உச்ச குருவாக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஏற்படும். குறிப்பா அது டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சரி, அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருந்தாலும் அதுல வெற்றி ஏற்படும். இந்த பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனை ஏற்பவர்களுக்கு வழக்குக்கு போலான்ற எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி போகும்போது அதுல வெற்றி ஏற்பட்டு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், குறிப்பா 2027ல இருந்து அந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த முழுமையா ராகு கேது நீங்கிறது என்பது உங்களுக்கு டிசம்பர் மாதம் நீங்குது. அதாவது தீர்வுகள் முழுமையா கிடைக்கிறது டிசம்பர் மாதம் கிடைக்கும். இந்த 2026 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ஒரு முன்னோட்டமான மாதம். ஏன்னா ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ராகு சதயத்தை விட்டு நட்சத்திர சாரம் மாறுறாரு, அதே ஒரு பாசிட்டிவ் தான். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜூலைல உங்களுக்கான சில முன்னோட்டங்கள், இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரி வருவாங்க, எதிரி ஜெயிப்பீங்க, மறைமுக எதிரி யாரு, நல்லவன் யாருன்றத அடையாளம் காண்பீங்க. உங்களோடு பழகியவர்கள் அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் அல்லது உறவுகள்ல உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகி இருக்க போறீங்க. சோ அது ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. அதே மாதிரி
கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கு, இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும், ஒரு ஹாப்பியாவே போகும். ஆனா இந்த மாசத்துல அதுலயுமே பெரிய சண்டை இல்லை. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரனோட பார்வையில ராகு, அதனால மேக்சிமம் ஒரு அந்யோன்யமா இருக்கிறதுக்கோ ஒரு பெரிய அளவுக்கு சண்டை இல்லாம இருக்கிறதுக்கோ ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ உங்களுடைய லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு ஒரு எட்ஜ் பிளேஸ்ல வந்துட்டீங்க, சக்சஸ் ஆகக்கூடிய எட்ஜ் பிளேஸ்ல இருக்கிறீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை. எதை இழந்த போதிலும் தன்னம்பிக்கை இழக்காதவர்கள் மட்டுமே மீண்டும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க, மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க, மீண்டும் வந்திருக்கிறாங்க. ஆன்மீக பயணங்கள் போகக்கூடியது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு புதிய மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மகான் அல்லது ஒரு சான்றோரை அல்லது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு சேம் ஜெண்டர்லயோ அல்லது ஆப்போசிட் ஜெண்டர்லயோ உங்களுக்கு ஒரு குருமார் போல ஒருத்தரை நீங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அவரால் சில பிரச்சனைக்கு, குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும். குறிப்பா பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது 3வது நபருடைய தலையிட்டால் குடும்ப வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 3வது நபருடைய தலையீடு இந்த காலகட்டத்தில் விட்டு விலகும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதனால குடும்ப பிரச்சனை ஓயும், கடன் பிரச்சனை ஓயுமா அப்படின்னு கேள்விகள் இருக்கு இல்லையா. 6ஆம் இடத்துல குரு இருக்கு. குரு வந்து மாதத்தோட முதல் பகுதியில உச்ச குருவாதான் இருப்பாரு. மாதத்தோட பிற்பகுதி ஜூலை 18ஆம் தேதி அஸ்தங்கமாகிறாரு. ஜூலை 17ஆம் தேதி இந்த சூரிய பெயர்ச்சி, ஆடி 1ஆம் தேதி சூரியன் கடகத்துக்கு வந்துடும். ஜூலை 18ஆம் தேதி இந்த சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்துறார். அந்த வகையில கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில. இந்த ஒரே மாசத்துல அத்தனை கடனும் நீங்க தீர்த்துருவீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா புதிய கடன் வாங்காம இருப்பீங்க, பழைய கடனை மேனேஜ் பண்ணுவீங்க. அந்த அடிப்படையில இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கும். வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன், நெருக்கடிகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்கள், பிரைவேட் வேலையில் இருந்தாலும் சரி அல்லது அரசு பணியில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தினா அது சிவராஜ் யோகம். அது 6ஆம் இடம், வேலை பார்க்கறவங்களுக்கு சிறப்பு. அதே போல 10 செவ்வாய், இந்த 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவகத்தையே பார்க்குது. அப்ப சொந்த தொழில் கூட சில பேர் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதியம் பத்தல அல்லது அடிஷனலா வேற ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறவங்க அடிஷனலா ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லாம இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் கூட ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த கூட்டு தொழில் செய்யலாமா இல்ல தனியாவே செய்யலாமா என்பதை முடிவு செய்யுங்க. இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டையே பாக்குறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே நல்லா தான் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கூட ஆர்டர்கள் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுப்பீங்க, அதன் மூலம் வருமானம் வரும், கடனை கொஞ்சம் கட்டுவீங்க, அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு. சில பேர் புதிய தொழிலை, புதிய திட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ராகு வந்து ராசிலுக்குனால குழப்பம், செய்யலாமா வேணாவா, யார் நல்லவன் யார் கெட்டவன், எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றதுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தெளிவாகவே இருப்பீங்க. இந்த சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுல தன்னம்பிக்கையோட முடிவு எடுத்து அதை செயல்படுத்துவீங்க, அது சக்சஸ் ஆகும். புதன் வக்ரம் இருக்கிறதுனால இந்த பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மாதத்தோட முதல் பகுதியில சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டுக்கள் வலி, அதே போல ஸ்கின் ப்ராப்ளம், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த புதன் வக்ரம் பெற்று ஜூலை 24ஆம் தேதி வரை இருக்கும். இந்த புதன் வக்ர காலகட்டத்துல நீங்க சொத்துக்கள் தொடர்பாக விற்கிறதோ வாங்குறதோ அதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கணும். அல்லது அக்ரிமெண்ட் போடாம, ஒப்பந்தங்கள் போடாம இந்த ஜூலை 24க்கு பிறகு போடுறது நல்லது. இந்த சனி வக்ரம் வந்து ஜூலை 26ஆம் தேதி சனி வக்ரமாகும். அதற்கு தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். வேலை விஷயமா நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு வேலை விஷயமா முடிவெடுங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தாக நீங்க புதிய வாய்ப்பு தேடுறீங்க, புதிய முயற்சி செய்யறீங்க, இடமாற்றம் செய்யலாம்னு பிளான் பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். வேற ஒரு இடத்துக்கு போற இடமும் நல்லாவே இருக்கும். அதன் மூலம் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லைனாக்க உங்களுக்கு வேலையில கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். ஆனாலும் வேலையை விடாம இருக்கணும். வேலையை விட்டுட்டீங்கன்னா நவம்பர் மாசம் வரலும் நீங்க கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கும். புதிய வேலை தேடுறது இல்ல, தடைகள் இருக்கும், வேலை கிடைக்கிறதுலயும் பிரச்சனைகள் இருக்கும்.
அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. இருக்கிற இடத்துலயே கூட சில பேருக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கூட கிடைக்கும். ஆனா நீங்க பொறுமையா இருக்கணும், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. இந்த பாதசனியோட பாதிப்பு என்பது வக்கர காலத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனா எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஆகும், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக எக்ஸ்பென்சஸ் ஆகும். பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதோ அல்லது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது அல்லது பிள்ளைகள் வகையில சுப செலவுகள், கல்வி கட்டணம் கட்டுறது அல்லது அவர்களுக்கு திருமண செலவு, இந்த மாதிரி சுப செலவுகள் இந்த வக்கர காலத்துல நிறைய வரும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம தனிப்பட்ட ஒரு வீடியோவில் நான் போடுறேன். குறிப்பா செவ்வாய் 4ஆம் பாவகத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறதுனால மண்மனை, விவசாயம் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர், அக்கவுண்ட்ஸ், ஆசிரியர் பணி இந்த துறைகளில் இருப்பவர்கள், வாக்கள் பிழைக்கக்கூடிய தொழில், வக்கீல், சேல்ஸ், மார்க்கெட்டிங் இந்த துறைகளில் இருப்பவர்கள், நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், நிதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான மாதம் தான். சிறப்பாகவே வருமானம் வரும். ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய கோர்ஸ் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். ஆனா எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் விரும்பிய கோர்ஸ் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா வாழ்க்கை துணைவர் பிரிந்த கணவன் அல்லது மனைவி கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம், அல்லது அவங்க சைட்ல இருந்து சில பாசிட்டிவான அப்ரோச்சஸ் வரலாம். அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சில முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒன்னாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், புதிய முயற்சி செய்வீங்க. சில பேருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட வேலையில ஒரு நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும். ஒரு நட்பு அல்லது ஒரு எதிர்ப்பாளனுடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ற முக்கியமா. அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது புதிய தொழிலை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், அல்லது வேலையில ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும், அது ஒரு நல்ல ஊதிய உயர்வை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அல்லது ஒரு எதிர்ப்பாளனுடைய நட்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல் இருப்பவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அல்லது புதிய காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இளைய தலைமுறையாக இருப்பவர்களுக்கு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. பிள்ளைகள் வகையில செலவு, பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். உங்களை தூற்றிய உறவுகள் உங்களை பெருமையா பேசக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்போ அல்லது உங்களுடைய உதவியை நாடக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில வெற்றிகரமாக கடனை சமாளிப்பீங்க. திடீர்னு பண வரவும் ஏற்படும் உங்களுக்கு. இந்த நேரத்துல பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது அல்லது சொத்துக்கள் வகையில முடிவெடுக்கிறது போன்றவையும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தோஷம் இல்லாம பிரிஞ்சிருக்கிறீங்கன்னாக்க சேரத்துக்கான முயற்சிகள் செய்யலாம். சேரத்துக்காக வாய்ப்புகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. அதே தோஷத்தோட பிரிஞ்சிருக்கிறவங்க ஏற்கனவே வழக்குகள் போன்றவற்றில் இருப்பீங்க. அந்த வழக்குகளில் நிரந்தரமான ஒரு முடிவு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில மாற்றங்கள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதம் தான். அதற்கான முயற்சிகள் நீங்க உங்க பக்கம் நிறையவே எடுக்க போறீங்க. அதன் மூலம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும். நீங்க செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமைகளில் மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல போயிட்டு நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. கடன் பிரச்சனை குறையும், எதிரிகள் தொல்லை அகலும். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தியவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.